என் பெயர் ஸ்டாலின் சரவணன், கரம்பக்குடி. சமீப காலமாக பத்திரிகை செய்திகளை அடிபடும் வார்த்தை, எங்களுக்கு பரிச்சயமான வார்த்தை ஜிஹாத், அதாவது புனித போர். அந்த புனித போர் குறித்து குர்ஆனில் சொல்லப்பட்டிருப்பது என்ன? அந்த புனித போர் என்பது நமது இந்தியாவில் தேவைதானா என்பது குறித்து உங்களுடைய விளக்கம் எங்களுக்கு தேவை. அதாவது சமீப காலத்தில் உள்ள பத்திரிகைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா புனித போர், ஜிஹாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு கேட்டா, முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாத மக்களை போய் தாக்குறதுக்கு பேரு புனித போர். அது வியாக்கியானம் வேற, பத்திரிகையாளர்கள் கொடுக்கிற வியாக்கியானம் வேற. அதைத்தான் அவர் கேட்கிறார். இஸ்லாத்துல ஜிஹாதுன்னு ஒண்ணு இருக்குதான்னு கேட்டா இருக்குது, புனித போர்னு ஒண்ணு இருக்குதான்னு கேட்டா இருக்குது. இஸ்லாத்துல மட்டுமில்ல, உலகத்துல உள்ள எல்லா மார்க்கங்கள்லையும் எல்லா சமயத்திலும் இருக்குது. புனித போருங்கிறோம். இப்ப யுத்தம் இருக்குல்லங்க, யுத்தம்னா போர் தானே, சமஸ்கிருத வார்த்தை. அந்த யுத்தத்திலேயே தர்ம யுத்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன தர்ம யுத்தம்? யுத்தம் தானே. அப்ப மற்ற சமயத்துக்காரர் என்ன செய்யறாங்க? தர்மத்திற்கு செய்யற யுத்தமா இருக்குமே ஆனால், நியாயத்திற்கு செய்யற யுத்தமா இருக்குமே ஆனால், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? தர்ம யுத்தம். சாதாரண யுத்தம் இல்ல, நாடு பிடிக்கிறதுக்குள்ள யுத்தம் இல்ல, தர்மத்தை நிலைநாட்டுறதுக்குள்ள யுத்தத்துக்கு பேரு தர்ம யுத்தம். தர்ம யுத்தம்ங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, புனித போருங்கிறது தமிழ் வார்த்தை. அவ்வளவுதான். தர்ம யுத்தம் மற்ற சமயத்துக்காரங்க சொல்றாங்க பாருங்களேன், அது தர்ம யுத்தம்ங்கிறது வேற மொழி வார்த்தை. அதை நம்ம என்ன செய்யறோம்? புனித போர்னு தமிழ்ல சொல்லிக்கிறோம். புனித போருங்கிறது உலகத்துல எல்லா மார்க்கங்கள்லையும் உண்டு. அது என்ன? இஸ்லாமிய இலக்கணப்படி புனித போர்னா என்னன்னு கேட்டா, முஸ்லிம்கள் போய் முஸ்லிம் அல்லாதவர்களை அடிக்கிறதுக்கு பேர் அல்ல புனித போர். புனித போர்னா என்ன தெரியுமா? இஸ்லாத்துல ஒரு நியாயத்தை நிலைநாட்டுவதற்காக, ஒரு உரிமையை நிலைநாட்டுவதற்காக, ஒரு சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக களம் காண்பதற்கு பெயர் தான் புனித போர். அது நாட்டுக்கு மாத்திரம் தேவையில்லை, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கூட தேவை இருக்கு. இப்ப நான் ஒரு தனி மனிதன் தெருவுல போய்கிட்டு இருக்கிறேன், 10,000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன் பாக்கெட்ல. 2 பேர் வழி மறிக்கிறாங்க. இந்த 10,000 ரூபாய் என்கிட்ட இருந்து பறிக்க முயற்சி பண்றாங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கொடுத்துறாத. நீ சும்மா போயிட்டு இருக்க, அவன் தான் அநியாயம் பறிக்க வர்றான், செத்தாலும் பரவாயில்லை, எதிர்த்து ஃபைட் பண்ணு. நாளைக்கு இந்த கொள்ளை அடிக்கணுங்கிற எண்ணம் ஒருத்தன் வரக்கூடாது. கேட்கும் போதுதான் எடுத்து கொடுக்கறாலும் கொள்ளடிக்கிறாங்க. அயோக்கியர்களுக்கு நல்லவன்லாம் பயப்படுற மாதிரி ஆகி போச்சு. இப்ப எப்படி போச்சு உலகத்துல நிலைமைன்னு கேட்டா, 60 பேர் 70 பேர் உட்கார்ந்து இருக்கிற ஒரு பஸ்ல 2 பேர் ஒரு கத்தி வச்சுட்டு ஏறான், 50 பேரும் கை கட்டிக்கிறான். 2 பேர் தான் ஏறாங்க பஸ்ல கத்தி வச்சுக்கிட்டு. பயப்படுறது எத்தனை பேரு? 60 பாசஞ்சர் இருக்கிறான். ஒரு 20 பொம்பளையை கழிச்சு விட்டாலும் 40 பேர் இருப்பான். ஒரு 10 கிழடு கட்டையை கழிச்சு 30 பேர் இருப்பான். அட 30 பேரும் போய் பாஞ்சு அமுக்கனா கோழி குஞ்சு அமுக்கிறமா அமுக்க முடியாதா? உனக்கு அந்த வீரம் வரலையே. இப்படி கோழைகளா இருந்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கும். இஸ்லாம் என்ன சொல்லுது? அடே அவன் அக்கிரமக்கார, நீ நல்லவன், நீ ஏன் அக்கிரமத்துக்கு பணிகிற? 2 பேர் செத்தாலும் பரவாயில்லன்னு ஏத்து பாரு. நாளைக்கு என்ன செய்வோம்? அடே எவனா ஏத்துவான்னு பயம் வரும். நம்ம பாட்டு 2 பேர் போறோம், 30 பேர்ல 4 பேர் ஏத்தான முடிஞ்சு வச்சுக்காத அப்படிங்கிற ஒரு பயத்தை உண்டாக்கும். இதுக்கு பேர் புனித போர். ஒரு பஸ்ல போய்கிட்டு இருக்கும் பொழுது இது முஸ்லீம் செஞ்சாலும் புனித போர், ஒரு முஸ்லீம் அல்லாத செஞ்சாலும் புனித போர். மனைவியோட நான் போய்கிட்டு இருக்கிறேன், 2 பேரும் கை பிடிச்சிருக்கிறான், போயிட்டு பிடிச்சிக்கிறோங்க அப்படியே சொல்றது. இப்ப என் கடமை என்ன? நபிகள் நாயகம் நான் சொல்ல இதெல்லாம் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். மன் குத்தில தூண மாலிஹி ஃபஹுவ ஷஹீத். யார் ஒருவன் தன்னுடைய உயிரை, தன்னுடைய செல்வத்தை காக்கும் போரில் கொல்லப்படுகிறானோ, தனி நபரை சொல்றாங்க, செல்வத்தை காக்கும் போரில் கொல்லப்படுகிறானோ அவன் புனித போரில் உயிர் துறந்தவன். புனித போரில் ஷஹீதுன்னு அர்த்தம், புனித போரில் உயிர் துறந்தவன். ஒமன் குத்தில தூண அகலிஹி ஃபஹுவ ஷஹீத். யார் தன்னுடைய குடும்பத்தை காக்கும் போரில் கொல்லப்படுகிறானோ அவனும் கூட புனித போரிலே உயிர் துறந்தவன் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். அப்ப இதுதான் புனித போர். வழங்கி போச்சா? இது தேவையா இல்லையா? இது முஸ்லீமுக்கும் தேவை, முஸ்லீம் அல்லாஹ்வுக்கும் தேவை, எல்லாருக்கும் தேவை. இது தனி நபருக்கு மட்டும் இல்ல, ஒரு கூட்டத்துக்கு தேவை. ஒரு 10 பேர் இருக்கான், அங்கிட்ட ஒரு 10 பேர் இருக்கிறான், அந்த 10 பேர் இந்த 10 பேர் மேல அநியாயம் செய்யறான். இப்ப என்ன பண்ணணும்? யாரு அநியாயம் செய்யறானோ அவனுக்கு நியாயத்தில் இருக்கிறவர்கள் பணியவே கூடாது. நியாயத்திற்குத்தான் அநியாயம் பணியணுமே தவிர அநியாயத்துக்கு நியாயம் பணியக்கூடாது. அது இஸ்லாம் ரொம்ப உறுதியா நிக்குது. இது குழுவுக்காகத்தான் வழிகாட்டுது, கூட்டத்துக்காகத்தான் வழிகாட்டுது, சமுதாயத்துக்காகத்தான் வழிகாட்டுது. இது அக்கிரமம் வந்துச்சுன்னா ஏத்து நில்லுங்க. இப்ப உதாரணமா எடுத்துக்கிறோமே, ஒரு அப்துல் காதர், ஒரு ராமசாமி, 2 பேரும் கல்லு கடையில போய் தண்ணி அடிக்க போறாங்க.
அதுல சண்டை வந்துருச்சு 2 பேருக்கும். ராமசாமி வந்து அப்துல் கார் அடிச்சுட்டான். இங்க உள்ள ஜமாத்து படை தட்டிட்டு போலாமா? இது என்னடா நீ ஏன்டா கல்லு கடைக்கு போன அவனை தான் முடிச்சு புதைக்கணும். எப்படி நம்ம ஆளுக்கு விளங்கிட்டாங்க ஜிகாதுண்டு அவன் அடிக்க போறது, ராமசாமி அடிக்க போறது. அதே மாதிரி ஒரு பொம்பளை கருப்பாயி குளிச்சுக்கிட்டு இருக்கா குளத்துல, இவர் இப்ராஹிம் போய் கை பிடிச்சிட்டு விட்டாரு. அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? அடிப்பாங்க. அடிச்சா நீ என்ன பண்ணணும்? இன்னும் 2 அடிதான்னு சொல்லணும். முஸ்லீம் இன்னும் 2 போடவனுக்கு. முஸ்லீம் பேரை கெடுக்கிறான்ல, இன்னும் 2 போடுறாங்கன்னு. என்ன நடக்குது சில ஊர்கள்ல? இஸ்லாத்தை காட்டுறாங்களாம், உணர்வை காட்டுறாங்களாம். எப்படா நீ அடிக்க போச்சு இப்ராஹிம்? நீ எப்படி இப்ராஹிம் அடிக்கலாம்? இங்க பள்ளியாசல அவரை அடிச்சு 10 பேரை கூட்டிட்டு போய் உன்னை கலவரம் ஆக்கி விட்டுறது. இது அல்ல, இதை இஸ்லாம் சொல்லவே இல்லை. எவன் வந்து நியாயத்திற்கு நிக்கிறானோ அந்த நேரத்தில் நான் கருப்பாய் பக்கம் நிற்பது புனித போர். அந்த நேரத்தில் இப்ராஹிம் பக்கம் நான் நின்றால் அது அநியாயமான போர். அப்ப யார் பக்கம் நான் நிக்கணும்? அந்த பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் நிக்கணும். அங்கதான் நியாயம் இருக்குது. அப்ப எல்லா பிரச்சனைகள்லயுமே செய்யறவன் யாருன்னு பார்க்காம செய்யற காரியம் என்ன என்று பார்த்து நியாயம் இருக்குமே ஆனால் அதை சார்ந்து களத்தில் இறங்கி தியாகம் பண்ணு. இது நாட்டுக்கும் இதான் இஸ்லாம் தான் சொல்லுது. நாடு பிடிக்கிறதுக்காக வேண்டி நீ போய் யுத்தம் செய்யக்கூடாது. ஆனால் அநியாயமா வந்து நம்ம நாட்டை வந்து அட்டாக் பண்றான், அநியாயமா நம்முடைய நாட்டை பிடிக்க வர்றான், அநியாயமா ஊடுருவ வர்றான், எதிர்த்து ஃபைட் பண்ணுனா அதுக்கு பேர் புனித போர். சின்ன நாடா இருக்குது, இன்னொரு ஒரு 10,000 கிலோமீட்டர் அதிகமாக்கிடுவோம் அப்படிங்கிறதுக்கு நடத்தினா அது ஆக்கிரமிப்பு போர், அது புனித போர் இல்ல. இது நாட்டுக்காதான் சட்டம், குழுவுக்காதான் சட்டம், முஸ்லீமுக்காதான் சட்டம், இந்துவுக்கும் குர்ஆன்ங்கிற எல்லாருக்கும் உள்ளதுங்க. இந்துவுக்கும் புனித போர் இருக்குது. இந்துவே நீ நியாயத்தின் பக்கம் நின்று போராடு, அதான் புனித போர். கிறிஸ்தவனுக்கு இருக்குது புனிதம். எதுக்கு ஒரு நியாயத்தின் பக்கம் நிக்கிறதுக்கு பேர் தான் புனிதம், அதுதான் ஜிஹாத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் இன உணர்வுக்காக வேண்டி அந்த இனவெறிக்காக வேண்டி போராடுகிறானோ அவன் வந்து நரகத்தில் இருப்பான். அவனுடைய போராட்டத்துக்கு எந்த மரியாதையும் கிடையாது. தன் சமுதாயமாக இருந்தால் அவர்கள் பக்கம் நியாயம் இருந்தா போராடணும். அதான் இருக்கு. வேணும்னு இஸ்லாத்தை களங்கப்படுத்துறதுக்காக வேண்டி ஜிஹாதுங்கிற வார்த்தையை போட்டு முஸ்லீம் என்ன செஞ்சாலும் ஜிஹாதுன்னு கலர் குத்துறது பேப்பருக்காரங்க செய்யற வேலை, பிளவு உண்டாக்குறதுக்காக வேண்டி.